கிளவி வர சவுண்ட் கேட்குது. ஓ அடி கிளவி கிராணி 2ல் பார்த்தது. இப்போ கிராணி 3ல் உள்ள பெரிய பங்களா கட்டிட்டியா? நான் வாங்கிக்கோ. நீ எங்கே கட்டினாலும் நான் வந்து கட்டவன் அடிப்படி கிளவி. முன்னாடி கிளட்டு போய் என்னடா கண்ணோட இருக்கான். டேய் கிளட்டு நாயே கண்ணை வச்சுருக்கேன். எட்ரா வரண்டா. நான் கிளட்டு போயில கண்ணை வச்சு அடிக்கிறேன். மண்டை கட்டுறான். சொட்டை மட்டும் போட்டாருண்டா கிளட்டு போயில. புல்லட் வச்சிருக்க துப்பாக்கி வச்சுருக்கேன். நீ துப்பாக்கி. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோட என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராணி 3 தான் கைஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதில் நம்ம கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். கைஸ் யார் யார் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். கிராணி 3ல் கிளவி இவ்வளோ பெரிய பேரஸி வச்சுருக்கா. கிளவி கிராண்ட் பாஸ் லென்ட்ரினா பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. டே 1 ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஓ இன்ட்ரோவா? ஓ கிராணி 3 இன்ட்ரோ கைஸ். பார்த்துருவோம் என்ன இன்ட்ரோன்னு. டோரை சத்திச்சு. ஓ டோர் நிற்குது. ஏன்னா கேமரா பார்க்குறான். டேய் சொட்ட தலையா. கிராணி 2ல் தான் கேமரா பார்த்துட்டு தான் இங்கே கிராணி 3 கேமரா வச்சு பார்க்குறாங்க கைஸ். நீ வீட்டுக்குள்ள எத்தனை கேமரா வச்சுருக்கான்னு தெரியலையே. சொட்ட தலையன் வெளியே கேட்டுக்கு முன்னாடியே கேமரா வச்சுருக்கான். என்னடா கேட்டு சாத்திடுச்சு. சரி அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? என்னடா கட்சி இவ்வளோ தூரம் போகுதா? போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன சவுண்டு? ஓ மை காட். ஓ ஓ சுற்றி தண்ணி வச்சுருக்கானுங்க கைஸ். அப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே டேஞ்சரஸான ஏதோ விலங்கு இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோரு இவ்வளோ பெரிய ஹவுஸா? இதுலேருந்து எப்படி தப்பிக்க எனக்கே தெரியல கைஸ். பார்ப்போம். நம்ம இன்னைக்கு கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். பண்ணுறோம் கைஸ். யாரா இது? டேய் முட்டைத்தாயா ஒழுங்காக கேட்டை நீக்கி விட்டுறா. இல்லை மண்டலே ஆணி அடிச்சு விட்டு பார்த்துக்கோ. டேய் கேட்டை நீக்கி விட்றான் தான் நான் சொன்னேன். அதுக்கே நான் அந்த அடி அடிக்கிற கிளட்டு பயல. சரி கைஸ் நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்ப்போம். போல எங்கே எந்த ரூமில் போட்டுருக்கானு தெரியல. எந்த ரூமோட இருக்கோம்? என்னடா ஜெயிலில் அடைச்சிருக்கானுங்க. வெளியே போய் லாக் பிக் இருக்கா? இதை எடுத்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் 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 ஓப்பன். என்னடா இவ்வளோ மன சுற்றி தெரியுது. இங்கே ஐயா ஏண்டா கிளட்டு போயில ஒரு சாவி இது உள்ள வச்சிருக்கக்கூடாது கேளவா. இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படி தானே. இதுக்குள்ளே ஒரு பொருள் இல்லை கைசா. நீக்கவே தேவையில்லை. மேலே போவோம். திறந்துரு இதையே. டே என்னடா எல்லா டோரும் இப்படி தந்துட்டு தான் டைம் ஆகும்டா. டே நான் எஸ்கேப் பண்ண வந்தேன்டா. நான் டோர் ரிப்பேர் பண்ணடா. டே என்னடா டோரா? என்னடா எடுத்து நீ கிளையன்ட்டா. வாடி 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 வாடி. இது எந்த ரூட்டே போக தெரியலையே. இங்கே எங்கடா கீழே ஒரு பொந்து போகுது. ஓ மை காட். டேய் ஆடி பாவி. ஒரு ட்ரெயின் இதையே கீழே வச்சுருக்கா கைஸ். ட்ரெயின் ஸ்டேஷனே வீட்டுக்கு கீழே வச்சுருக்கா அண்டர் கிரவுண்டில். அட்ட கிளவி. இங்கே எனக்கு ஃபியூஸு கேட்டஸ்க்கு தேவைப்படும். எடுத்து வச்சுக்குவோம். சரி இந்த கிளவி வர போங்க. சவுண்டு போட்டு கிளவி வந்துடுவா. பின்னாடி கிழவன் வந்துட்டு இருந்தாங்க கைஸ். ஆஹோ கிளட்டு பாயல. என்னடா போயிட்டான்னு நினைக்கிறேன். அங்கே வந்துருப்பான் என்னதான் கிளவி. கிழவனும் போயிருப்பான். அந்த கேப்பில் நான் வெளியே போயிடலாம். என்ன சவுண்டே காணும். நம்ம கைஸ் கிளவி இருந்தாலும் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். ரெடி 3 2 1 0. ஓடுறோம். இதை வந்து கைஸ் நான் மேலே போய் ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல செட் பண்ணணும். இந்த ஃபியூஸ் தான் மெயினாக தேவைப்படுது கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஏன்னா கரண்ட் சப்ளை கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழமை வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. கீழே காணா மேலே இருக்கான்னு தெரியல. அவன் டஃப் கொடுத்துட்டு போயிட்டான் கைஸ். இதில் என்ன பொருளுக்கு ஒன்றுமில்லை. இதில் சரி வெளியே கிழவன் இல்லை கைஸ். இந்த ஃபியூஸ் எங்கேயே தூக்கி போட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து வெப்பன் கீழே தேவைப்படுது. அதை தான் நம்ம எடுக்கணும். இவ்வளோ பெரிய கபோர்ட் வச்சுட்டு உள்ள ஒரு பொருள் கூட இல்லை. அட கிளட்டு பயில எல்லாத்தையும் எங்கே விழிச்சான்னு தெரியலையே. அந்த கிழமை வேறு கிளவியை கூட்டு கிளவானி கைஸ். 2 பேர் சேர்ந்தாங்கன்னா பொருள் எங்கே தெரியல. ஏய் இங்கே தானே வெப்பன் கீ இருக்கணும். ஆடா பாவிலோ. இங்கே வேற வெப்பன் கீ எங்களே இதில். ரைட்ரா இன்றைக்கி சம்பவம் தான். இன்றைக்கி என்ன நடக்க போகுதோ. சும்மாவே போட்டு நொங்குவாங்க. இதில் வெப்பன் கீ வேறு இல்லை. என்ன பண்ண போனது தெரியல கைஸ். டேய் எந்த டோராக இருந்தாலும் இப்படியே இருக்குது. சரி அவ்வளோ டோர் இப்படியே போய் பார்ப்போம். வெளியே எங்கே ஒருத்தர் சென்றினோ பிசாசு பின்னாடி வந்து பயன்படுத்துது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா கிளவி வந்துட்டான். ரைட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். அடி கிளவியோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டுக்கிறியா? வெப்பன் கீ கிடைக்கிற வரைக்கும் இவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் கைஸ் இருப்போம். கிடைச்சதுக்கப்புறம் இவ்வளோ ஒரேடியாக போட்டு தள்ளிடுவேன்.
அதுக்கப்புறம் இவரால் நடக்கவே முடியாது. இங்கே வுட்டு பலகை இருக்கு கைஸ், பிளாங்க். இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதை எடுத்து போய் நம்ம மேலே ஒரு இடத்த செட் பண்ணணும், அந்த கிராணி ஒன்றில் மாதிரி. ஏய் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிழமை எங்கேடா தெரியலையே. ஆடா கிழட்டு பையில எங்கடா இருக்க? டேய் கிழவோ, உன் கொண்டாடி என் பேரில் துரத்திட்டு இருக்கிறாடோ, எங்கடா இருக்க கிழட்டு நோயே? எதா நிற்கிறாலும் ஒரு பொருள் இல்லைடா கிழவா, எல்லாத்தையும் எடுத்து எங்கடா ஒளிய வச்ச கிழட்டு பையலே? இங்கே தான் இருக்கா. சூப்பர்ரா டேய், புல்லட்டா. சை வேதான் கிடச்சா நினச்சி கைஸ். ரைட்ரா இன்னைக்கு. என்னடா இது? ஆடா பாவி டே, என்னடா எல்லா டோரும் ஓப்பன் பண்ணி இருக்குது. ஆடா கொய்யால. ரைட்ரா கிளம்புன காணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்க் வந்து இங்கே தான் செட் பண்ணணும், எங்கேயோ இல்லை, இங்கே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு அந்த ரூம் போகிறது அந்த பலகை. என்னடா இங்கே பல ரூட்டே இல்லைன்னு நினச்சேன் கைஸ். இப்போ அதனால் வந்துட்டேன். இந்த சைடு பிரிட்ஜுக்கு இது டோர் எஸ்கேப், கேட் எஸ்கேப் தேவைப்படும் கைஸ். வெளியே அங்கே அவ்வளோ பெரிய கேட். இப்போ நம்ம வரும்போது ஒரு பலகை எடுத்து முன்னே பார்த்தீங்களா அந்த கிழமை, அதை தூக்கி எடுத்துகிட்டு இங்கே ஒளி வச்சுட்டான் கேளாட்டு பையன். நம்ம கொண்டு போய் இதை செட் பண்ணணும். எதை நீக்கினாலும் ஒன்றுமே இல்லை. இது எதுக்கு எலிவேட்டரா, குதிச்சிட வேண்டிதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இதை கொண்டு போய் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆடே கரெக்டு பயலே பார்த்தீங்களா இல்லையா, கிழவன் கண்டுபிடிச்சிட்டான் இந்த கிராங்க் எடுத்துன்னு. டேய் கிழவோ, என்னடா ஷூட் பண்ண மாட்டேறான்? இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ண மாட்டானா? அதை கிழட்டு பயலே, கண்ணு தெரியாத கபோதி. கண்ணை பிடுங்க முடியல கைஸ். அப்படியே அவன்கிட்ட கண்ணை பிடுங்க நினச்சேன், அவன்கிட்ட கண்ணை பிடுங்க முடியல. அவன் போனதுக்கப்புறம் நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். கிழவன் போயிட்டான், எங்கே இருக்கான் தெரியல கிழவன். இது பண்ணி வெளியே வந்துட்டு துப்பாக்கி ஏற வச்சிருக்கானே, ஷூட் பண்ணிடுவாங்க கைஸ். கிழட்டு பையன் அந்த சொட்டா மாண்டையன். இல்லை அப்பா இல்லை கைஸ், அந்த சொட்ட மாண்டையன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் இந்த செட் பண்ணிவிட்டு வந்த கிராங்கை சுற்றி விட்டுருவோம். எப்படியோ பழகி இறக்கியாச்சு கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஃபியூஸ் கிடச்சிச்சு. நம்ம வந்து வெப்பன் கீ. வா சூப்பர். இந்த கார்டிக்கல் எதுவுமே இருக்காது நினச்சா இருக்குது கைஸ். இன்றைக்கி இருக்க அந்த கிழவனுக்கு சொட்ட தலையாடே கன் வச்சாரா ஷூட் பண்ண பார்க்குற. நான் முதல்ல கல் பொறுக்கணும் கைஸ். கல்லை காணா, என்னடா ஒரு கல் கூட இல்லை. ஆஹா கிளவி ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சொட்ட கிளவி இவ்வளோ ஒரு கூட்டு கிளவானி கைஸ். கிராணி 2 கிராணி 1 இப்போ கிளவி ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான், ரொம்ப பிளாக்காக இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் கிடச்சிருக்கு, இதை எடுத்துக்குவோம். நமக்கு நிறையா கல் வேணுங்க. சென்ட்ரினா ஐயோ பிசாசு கிளவி 2 ஒன்றா வராங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு கல் வேணும். ஏன்னா அந்த கரெக்டு பையன் வர போட்டு தரணும். அவன் வேறு அதுக்கு மேலே அவன் தாங்க முடியாது கைஸ். கண்ணை வச்சுட்டு ஃபஸ்ட்டெல்லாம் கூட இந்த கிரானைட் உள்ள குச்சிச்சு தான் அடிப்பான். இப்போ வேறு கண்ணை வச்சுட்டு எடுத்து டோன்னு சுட்டு தள்ளிகிட்டே இருக்கான் சொட்ட தலையன். இல்லை அவன் ரைட்ரா இங்கே படுத்து தூங்கிட்டு இருப்பான் பார்த்துக்கோ. இல்லை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கேரட்டு பாயலே இன்னைக்கு உனக்கு இருக்குடி. ஓடா சொட்ட தலையா எங்கடா இருக்கே? முதல்ல அவனை தான் கொடுத்துடணும். கண்ணை வச்சு ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கிறான் கைஸ். கதவு நீக்கிருக்கு. கண்டிப்பாக அந்த கிளை இதுக்குள்ளே தான் இங்கே இருக்கணும். டே கிலோவா சொட்ட கிலோவாச்சி மொட்டை கிலோவா எங்கடா இருக்கே? மொட்டை தலையா கன்னை பிடுங்க மாதிரி தான் கொடுக்க மாட்டேன் போது கைஸ். அந்த கன்னை வச்சு தான் நம்ம இன்னொரு பிராணி வேறு கொடுத்துடணும். கிளை வேறு ஃபாலோ பண்ணுறா. ஐயோ ஒரு கல் தான் இருக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய் இன்னொரு கல் பொறிக்கிட்டு வந்துடுவான். ஒரு கல் வச்சு நம்மளால் சமாளிக்க முடியாது கைஸ். ஏன்னா இவ்வளோ போட்டு சொல்லிட்டு அப்புறம் கிளை வேறு வந்துடுவான். அவன் கன்னை வச்சுட்டு டூ வீல் சுட்டு தள்ளிட்டே இருப்பான். இங்கே நம்ம போய் கடலை முதல்ல பொறுக்கோம். 2 கடலை பொறிக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு கிளவி போடுவான். கிளவியோ கிராண்ட்பாவோ 2 இடத்துல யார் வரணும் முதல்ல போட்டு தள்ளிடலாம் கைஸ். கல் வேறு எங்கடா கல்லே காணோம். என்னடா ஒரு கல் கூட கிடைக்கும். இங்கே ஒரு கல் இருக்குது, எடுத்துக்கலாம். கிடச்சிருச்சு. வாடி கோட்டை கிளவி. இங்கே ஒரு கல் இருக்குது. வா சூப்பர். இந்த மாதிரி கல் கிடச்சிட்டு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை வச்சு சவுண்டோட தான் அந்த கிளை வருவா கைஸ். அவளை வர வச்சுருவோம். இப்போ அந்த சவுண்டு அந்த கிளை வருவா. பட் ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. கிளவி வெளியே வா. ஏய் தொட்டை கிளவி வா உனக்கு வேறு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். எங்கேடி கிளவி இருக்க? ஐயோ கிளவி வந்துட்டான். வாடி வந்து தலையை கட்டே யாரா பின்னாடி. டேய் கிழட்டு பாயலே. கிழட்டு நான் பின்னாடி காணாம். டேய் கிளவா டேய் வர ஒருத்தன் துப்பாக்கி பில்ட பண்ணிக்கிறான். கல் பட்டுருச்சா சூப்பர். குட்றா துப்பாக்கி குட்றான். ஏண்டா நீ மட்டும் துப்பாக்கி சுட நான் சுடுவேன்டா. ஆடுறா சொட்ட கிளவா. நானும் துப்பாக்கியில் சுட தெரியும்டா. இப்போ அந்த துப்பாக்கி வச்சு இன்னொரு ஒர்க் இருக்குது கைஸ். அதேமாதிரி பண்ணிடுவேன். இந்த வேலை கீழே போய் ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியை பிளாஸ்ட் பண்ணணும். அந்த கண்ணாடி பிளாஸ்ட் பண்ண உனக்கு என்னடா கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ணாடியை உடச்சா தான் கைஸ் இன்னொரு ரூம்குள்ளே போக முடியும். அது என்னடா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வாங்க காட்டுறேன். இப்படி ஒரு இதை நான் நினைச்சு பார்க்கல. தான் இந்த கண்ணாடி தான் ஷூட் பண்ண போகணும், அவ்வளோதான். இப்போ இந்த கண்ணாடி இந்த இதுக்குள்ளே ஏறி குதிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ்கட் வச்சுருக்காளுங்க. சிலிண்டர்னா பிசாசு
க்ரௌபார் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌபார் வச்சு 2 பெட்டி இருக்குங்க கைஸ். அதை பொழக்கணும். அது க்ரௌபார் எடுக்கணும். முதல்ல அந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே தான் அந்த பெட்டி இருக்கும். பட் ஆனால் துப்பாக்கியில் புல்லட்டே இல்லை. முதல்ல புல்லட் லோட் பண்ணிட்டு வந்துடலாம். புல்லட்டு கிராணி 2 கிராணி 1 அங்கங்கே புல்லட் இருக்குங்க கைஸ். இந்த கிராணி 3 பார்த்தீங்கன்னா புல்லட்டே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போய் தேடுறனே தெரியல. நானும் புல்லட்டை தள்ளிட்டு அங்கே இங்கேயும் போகிறேன், புல்லட்டே கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டை என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு புல்லட் எடுத்தோன்னே நம்ம சைட்டாக அந்த கிளவியோட ஒரு பெட்டு ஒன்று மேலே இருக்குது, அதை போட்டு தள்ளணும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள் இருக்கும். அப்படி என்னடா பெட்டிங்க பார்த்தீங்கன்னா அது கருப்பாக இருக்குங்க கைஸ். முடிச்சா கண்டுபிடிச்சிக்கோங்க. கருன்னு இருக்கும். இப்போ அதை தான் நம்ம போட்டு தள்ள போகிறோம். இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே போயிடுவோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு புல்லட்டு தான் இருக்குது. நமக்கு இன்னொரு புல்லட்டு தேவைப்படுது. அதனால் வந்து இன்னொரு புல்லட் எடுத்து தான் போட்டு தள்ள போகிறோம் அந்த கிளவியோட பெட்டை. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிளவின்னு செத்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை போட்டோம்னா அடுத்த செகண்டில் இந்த கிளவனும் கண்ணு சவுண்டு நம்மளை அடிக்க வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம எங்கே போனாலும் பின்னாடி வருவாங்க, நம்மளை இது பண்ண விட மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சவுண்டு போட்டு ஃபஸ்ட்டு கிளவி வர போனோம் ஹிசாப்பில். அவளை வந்து முதல்ல அவளை போட்டு தள்ளுவோம். வந்துட்டான். வாங்கக்கா வாயிலே வாங்கிக்கோ ஓட்ட கிளவி. இங்கே உன் புருஷனை காணும், அவன் வர சொல்லை. எங்கே முட்டை இங்கே காணும், சவுண்டு கேட்குது, ஆளை காணும். கிளவோ வந்துட்டான் வாடக்கிழவா வாங்கிக்கூடா சோட்ட கை. படுத்துட்டாங்க கைஸ். அவன் கொஞ்சம் படுத்து தூங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டை கிச்சன் ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். லோட் பண்ணிக்கலாம். இருக்குது, இங்கே தான் இருக்குது, லோட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டாக மேலே தான் போக போகிறோம். அந்த காக்காவை மேலே போய் போட்டு தள்ள போகிறோம். சொல்லிட்டேண்ணா, உளறிட்டேன் கைஸ். வேறு என்ன பண்ணுறது, உளறிட்டேன். அந்த அப்படிப்பட்ட பெட்டு பார்த்தீங்கன்னா காக்கா தான், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். மேலே போய் காக்காவை தான் போட்டு தள்ள போகிறோம், அந்த கருப்பு காக்காவை. அதுக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், ஆனால் என்ன பொருள்னு தெரியல. யூஸான பொருளாக இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சாவடிச்சிடுவேன். இருந்தாலும் சாவடிச்சிடுவேன். என்ன செட்டுக்கு வச்சுருக்கேன். காக்கா ஓடி போனால் 1 செகண்ட் ஓடி போகணும். உட்காந்து பார்த்துட்டு ஓடி போகணும்னு நினச்சின்னா போட்டு தள்ளிடுவேன். ஆல்ரெடி போட்டது கேஸ், பிரச்சனை இல்லை. செட்டுக்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை மேலே தூக்கி போட்டு போயிடலாம். ஏன்னா கீழே போய் தூக்கி போட்டு அந்த கிழமை வந்து எடுத்துக்குவான். கண்ணை ஒரு எடுத்துட்டானா அவன் அதுக்கு மேலே எங்கே போனாலும் ஷூட் பண்ணியே கொண்டுருவான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செட்டுக்கு எடுத்து போய் செட்டை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே தான் கைஸ் குதிச்சு போகணும், டைவ் அடிக்கணும். இங்கே தான் இந்த இடத்துல தப்பாக குதிச்சோன்னா மறுக்கையாக தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக குதிச்சாச்சு. இப்போ கீழே இறங்கி போகணும். குதிச்சிட்றோம் கைப்புள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் செட்டு எங்கடா வச்சுருக்கீங்க? செட்டு சிலிண்டரினா பிசாசு. இதோட தொலை தாங்க முடியல. போது இதோட கதையை முடிக்கணும் கைஸ். சிலிண்டரினா கதையை முடிக்காமல் இருக்கக்கூடாது. இதோட கதையை முடிச்சாகணும். இந்த டெடி பியர் எங்கே இருக்குன்னு தெரியல, அதை மூலம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ செட்டு இங்கே இருக்கா? யாரா பின்னாடி ஃபாலோ பண்ணுற சவுண்டு கேட்குது. கிழவன் கைஸ், கிழட்டு பையன். இல்லை கிழவன் இல்லை கைஸ், அவன் வேறு. கிழவன் நினச்சா அதை பார்த்துட்டு. கிழவன் இல்லை, டெடிபியர். சிலிண்டர் கதையை முடிக்கிற டெடிபியர் கிடச்சி கைஸ். பட் ஆனால் இப்போ எடுக்க வேண்டாம். இப்போ எடுத்தோம்னா கிழவனுக்கு கிளவி கண்ணு வந்துடும். ஏன்னா அவங்க ஸ்பான் ஆகிருப்பாங்க என்னத்தில். அப்புறம் நம்மளை போட்டு மிதிப்பாங்க. அதனால் டெடிபியர் இப்போ எடுக்க வேண்டாம். சிலிண்டரை என்ன ஆட்டம் கண்ணாலும் அப்புறம் கடைசியில் அவளை வச்சு செஞ்சுருவோம். இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது, கல் இருக்குது, எடுத்துக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ அந்த கிளவியை ஸ்பான் ஆகிப்பா கைஸ். அதனால் அந்த கிளவியை போட்டு தள்ளிட்டு அந்த கிழவனை கொடுத்துடணும். இங்கே நம்ம கிராஸ் போன்னு வருது கைஸ். அது பேர் என்ன பேர்? இது பேர் என்ன பேர்? போய் பார்த்துருவோம். என்ன அது இதுன்னு தெரியல. அது பேர் என்ன? ஸ்விங் ஷாட். கிளவி வந்துட்டான் கைஸ். வாடி கிளவி. 2 கல் இருக்குது. ஒரு கல் கிளவிக்கு, ஒரு கல் புருஷனுக்கு. வா. ஐயோ கிளவி வாங்கிட்டாலே. போட்டு தள்ளிட வேண்டியதான். அடுத்து தூங்குடி. கிளம்புனுக்கிற கல் வேணுமே. என்னடா இது இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. கல் அடித்தா அவங்க சாக வேண்டி தானே. வந்துட்டான்டா கிளட்டு பையன். ஐயோ டே கிளவா, வாடா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பாடி சோடம் கிளட்டு பையன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வேகத்தில் கிளம்ப அங்கேருந்து வரான். அதுக்குள்ளே நம்ம அந்த டெடிபியர் தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா கிராணி செத்துட்டான். ஆனால் பிரச்சனை இல்லை. இந்த கிளவோட கண்ணு வேறு இல்லை. டெடிபியர் எடுத்துருவோம். வந்துருச்சு. ஐயோ வந்துட்டான்டா கிளவன். ஓடுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெடிபியர் எடுத்துகிட்டு போய் மேலே போய் செட் பண்ணலாம் கைஸ். மேலே போய் செட் பண்ணுறது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டரினாவோட இதுக்குள்ளே போடணும். அதுக்குள்ளே போட்டால் தான் சிலிண்டரினோட கதை அடங்கும். இல்லைன்னா சிலிண்டரின் ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவா. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போயிட்டுக்கிறேன். இதை எடுத்துக்க வர சவுண்டு டப்புன்னு வந்துகிட்டே இருக்குது. படிக்கட்டில் போனால் கேன் வந்து பிடிச்சிருவான். ஏன்னா அவன் இப்போ டெடிபியர் எடுத்த வேகத்துக்கு கண்ணு வந்துட்டு வேகமாக வருவான். நம்ம லிஃப்ட் வழியாக போயிடலாம். பட்டன் அமுத்துட்டு போகலாம் மேலே. என்னடா ஆடா பாவி, ஓடாத லிஃப்ட்டு. கரண்டே இல்லை கைஸ். கரண்டே இல்லாமல் லிஃப்ட் செஞ்சு வச்சுக்க. இதுக்கு வேறு கனெக்ஷன் கொடுக்கணுமா? இது கனெக்ஷன் வேறு எங்கே நான் தேடி கண்டுபிடிக்கிறது? ஏடி போய் தேடுவோம். அது உள்ள ஒரு ஜென்ரேட்டர் இருக்குங்க கைஸ். அந்த ஜென்ரேட்டருக்கு ஒரு ஒயர் கண்டுபிடிச்சு தரணும். அவ்வளோதான்.
அந்த ஒயர் போய் செட் பண்ணணும் கண்டுபிடிச்சி. இப்போ அந்த ஒயர் எங்கே இருக்குன்னு நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கணும். கேபிள் இந்த ஃபியூஸ் தூக்கிட்டு போயிடலாம். இதை கொண்டு போய் செட் பண்ணிடுவோம். இதை போய் செட் பண்ணால் கரண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் கைஸ். போவோம் மேலே தான் போகணும் ஃபியூஸ் செட் பண்ணுறதுக்கு. இங்கேயே இருக்குமே. இங்கே தான் போட்டாச்சு. ஆமாம் கைஸ், கண்டிப்பாக கேட்குது. மெயினாக தேவைப்படுது எலக்ட்ரிசிட்டி கேட்குது, கரண்ட் வேணும். இப்போ இந்த கரண்ட் வந்து எங்கே இருக்குன்னா அந்த கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர்லேருந்து வரணும். ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டருக்கு வந்து ஒரு பொருள் செட் பண்ணணும். அதுக்கு அந்த கேபிள் வேணும். அந்த ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து எங்கே பிடிச்சான்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கணும். வேறு இப்போ பார்த்திங்கன்னா மேலே செட்டுக்கு இதாக இருக்குது. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ட்ரெயினுக்கு இடத்துக்கு தான் போகணும். போயிடலாம், அங்கேயே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா இங்கே தான் நம்ம அந்த இது பேர் என்ன கேஸ், க்ரௌபார் இருந்தது. இதை வச்சு ஒரு பெட்டி, இதை அந்த பெட்டி ஓப்பன் பண்ணணும். இதுக்குள்ளே நம்ம பொருள் பார்த்துருவோம். தேங்காய் இருக்குது, தேங்காய் விட்டு அங்கே போயிடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா தூக்கி தந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே என்ன பொருளுன்னு பார்த்துருவோம். என்ன பொருள் இதுக்கு நமக்கு தேவையான ஜென்ரேட்டர் கீ இதில் இருக்காது. இதையும் தேவை பண்ணிகிட்ருக்கோம். என்ன கீ? சேஃப் கீ கைஸ். இந்த சேஃப் கீயில் கூட இந்த ஜென்ரேட்டர் கேபிள் இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். இந்த சேஃப் கீ போய் போட்டு பார்த்துருவோம். சேஃப் கீ எங்கேயுமே இருக்கும். அந்த கிழவனோட பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இதுதான் அந்த கிழவனோட ரூமு. அப்போ அதுக்கு ஸ்லெண்டரின் பிசாசு இது வேறு பயன்படுத்தி இருக்குது. இதை அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ இங்கே தான் கைஸ், இதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே தூண்டு இது தான் போட்டாச்சு. நான் நினச்ச மாதிரி ஜென்ரேட்டர் கேபிளுக்கு இதை போய் ஜென்ரேட்டர் செட் பண்ணிடுவோம். அந்த ஜென்ரேட்டர் எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது எங்கேயுமே இல்லை கைஸ். அந்த செட்டுலேயே தான் இருக்கும். இந்த செட்டுக்கு கீழே இருக்கும். அங்கே தான் ஜென்ரேட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் கிளம்ப சாணியை சுற்றி போய் கிடக்கலாம். என்ன ஆச்சு கிளம்பனுக்கு? நான் போட்டு தள்ளவே இல்லையே. கிளம்போ இப்போ சுற்று போனேன். எப்படி சுற்றி போயிட்டாங்க கிளட்டு பையன். பக்கு வளர்த்துக்குது, என்னாச்சுன்னு தெரியல. செட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குமே. இங்கே தான் இந்த செட்டில் தான் போய் நம்ம ஜென்ரேட்டருக்கு கேபிள் செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிடலாம். இங்கே தான் செட் பண்ணிடுவோம். செட் பண்ணியாச்சு. பட்டன் ஆன் பண்ணிடலாம். சுவிட்சை போட்டோன்னே இப்போ கரண்ட் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறோம்னா எஸ்கேப் தான் கைஸ் ஆக போகிறோம். மேலே போய் அந்த கேட்டோட பட்டன் அமுத்தினா போது கேட் ஓப்பன் ஆயிடும். அப்புறம் நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம் கேட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு. அங்கே இருந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துட்டேன் கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் பட்டன் இருக்கும். இந்த பட்டன் அமுத்தினா கேட் ஓப்பன் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு சிலிண்டர் நான் பிசாசு முதல்ல இவ்வளோ முடிச்சு கட்டுங்க கைஸ். இவ்வளோ டெடி பேர் நம்ம எங்கேயே போட்டோமே, இவ்வளோ முதல்ல க்ளோஸ் பண்ணணும். இந்த டெடி பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயே வச்சேன், கீழே லிஃப்ட்டு தான் போட்டேன். அந்த டெடி பேர் எடுத்து போட்டு சாப்பிடுச்சு கிளம்பிடுவோம். இந்த எலிவேட்டருக்குள்ளேயே போட்டோம். இந்த எலிவேட்டர் இதில் தான் கைஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போய் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மேலே போய் ஸ்ட்ரெண்டினாக கதையை முடிய போகிறோம். லிஃப்ட்டு போக ஆரம்பிச்சிச்சு. என்னடா இவ்வளோ பொறுமையாக போகுது, கொஞ்சம் வேகமாக போகக்கூடாது. கிளவா இவன் இங்கேது மேலே கீது எதாவது பண்ணிட்டு போவாங்க. ஒயர் கனெக்ஷன் எங்கடா இங்கே ஒரு ஓட்டம் விடுவா. இதுதான் நம்ம வந்து ரோட்டா. இந்த கிழமை வேறு என்ன பண்ணுறான்னு தெரியல கைஸ். இந்த லிஃப்ட்டை கூட பார்த்துக்காம கிளட்டு பையன். இல்லைன்ட்டினா எத்தனை டைம் பயமுடுத்தினேன். இன்னைக்கு உனக்கு சாவு தாண்டி சரிண்டி நான் கிளவி. இன்னும் பயமுடுத்திட்டே கைஸ். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கிறது தூக்கி போட்டாண்டி தான். என்னடியே என்ன ஓகே கைஸ். இனி சிலிண்டினாவோட ஆத்மா சாந்தி அடையும். போயிட்டு வாடி சிலிண்டினா. கீ கொடுத்துட்டு போகிறாள். என்ன கீன்னு தெரியாது. என்னது பெட்லா கீயா? ட்ரெயின் எஸ்கேப் தேவையான இப்போ வந்து கொடுத்துட்டுருக்கான். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். கிழவனுக்கு தண்டா காட்டிட்டு கிழவனுக்கும் எங்கேக்கான்னு தெரியல. இல்லை அவங்களே போட்டு தள்ளிட்டு போயிடலாமா? வேணாம் கைஸ், இதுக்கு மேலே சீட்ஸ் எடுத்துக்கூடாது. நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ஏன்னா அவங்கள போட்டு தடுக்கலாம் டைம் இல்லை. ஐயோ வந்துட்டானா அவங்க மக்கா. கிளவி நான் மேலே போய் போகலான்னு நினச்சா அதுக்குள்ளே கீழே கிளம்பிட்டான். ரைட்டரா இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது கைஸ். எலிவேட்டருக்குள்ளே பூந்துட வேண்டியதான். ஓட்டுறான் அப்படியே குமிஞ்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக வெளியே ஓட போகிறோம் கேட்டுக்கு. இந்த இப்படி வெளியே போயிடுவோம். போடா எங்கடா கேட்டு? இங்கே தான் கைஸ் இருக்குது. ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலி கேட் எஸ்கேப் பண்ணி முடிச்சிட்டோம். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹாரர் கேம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே ப்ளே பண்ணி போட்டுடலாம். கிலோ வரட்டா. ஓகே கைஸ், என்னடா கேட் உள்ளே போகிறது? பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்போ கடைசி எண்டு ஸ்கேன்னா இவ்வளோ பெரிய பங்களாலும் தப்பிச்சு வந்துட்டேன். கேட் எஸ்கேப் பண்ணியாச்சு. முன்னாடி கிளம்பணும் என்ன ஃப்ரெண்டினா காணும் இங்கேவே ஃப்ரெண்டினோ வந்துட்டான் கைஸ். ஓகே கைஸ், ஒரே ஃபைனலி எஸ்கேப் முடிச்சாச்சு. நான் எதாவது வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பை பை, லவ் யூ கைஸ், see you.